தொலைக்காட்சி பிரபலம்னா அவங்களுக்கு வந்து ஒளிப்பதிவாளர்லாம் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வசனங்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு இருக்கும். ஆனால் சமூக வலைதள பிரபலம் எப்படின்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடியதை அப்பவே எடுத்து அதை வந்து கண்டென்ட்டாக மேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இங்கே வந்து ஒரு தொலைக்காட்சி பிரபலத்துக்கு தனியாக ஒரு வசனகர்த்தா இருப்பாங்க, எழுத்தாளர் இருப்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பிரீஃப்ன்ற ஒரு மேட்டர் வந்து இங்கே இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதை எப்படி மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான பாயிண்ட் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னதான் தொலைக்காட்சி எல்லார் வீட்லேயும் இருந்தாலும் எல்லார் கையிலையுமே கைபேசி இருக்குது. அந்த கைபேசியில் இருக்கக்கூடிய அந்த செயலியில் போய் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவங்கள ஃபாலோ பண்ணுறோன்னா அது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா டிவிங்கிறது அன்றாடம் நம்ம வீட்டில் ஓடக்கூடியது, 24 மணி நேரமும் இருக்கும், அதை நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் இப்போ ஒரு ஆர்ஜே தீபக் வராரு, அவர் ஒரு ரீல் போட்டிருப்பாருன்னு போய் பார்க்குறது, அப்புறம் வந்து ரம்யா இருக்காங்க, அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணுறது, பிளேட் சங்கரெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி மக்கள் ஆர்வமாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு தனிப்பட்ட மனிதரை வந்து அட்ராக்ட் பண்ணுற விஷயம் இந்த சமூக வலைதள பிரபலங்கள்கிட்ட இருக்குது.